இருப்பான் என்று சொன்னீரேன். இயேசுவை கொண்டு அவருடைய ஆவியினால் நிரம்ப பண்ணுகிறவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றிற்கும் சுகம் உண்டு, சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கிற வேளையில் அநேகருக்குள்ளாய் சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எல்லா பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் மகளே. உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து கொண்டபடினாலே நமக்கு சுகத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறபடினாலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகம் உங்களுக்குள்ள இயேசு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர் உங்களுக்கு இந்த நாள்ல கொடுத்த பிறந்த நாள் பரிசு. சுகத்தை ஒருவர் கொடுக்க முடியாது, சமாதானத்தை ஒருவர் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, நிம்மதியை யாரு கொடுக்க முடியாது. நிம்மதியை உண்டாக்கினவர் தான் நிம்மதியை கொடுக்க முடியும். நம்மளுடைய நிம்மதி அவர் தான். சொத்து இல்லைன்னா கவலைப்படாதீங்க. சொத்து இல்லை, வீடு நல்ல வீடு இல்லை, வாசல் இல்லை, எதையும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் இருந்தா எல்லாம் தன்னால நடக்குங்க. இயேசுவை முன்ன அதிகமா நேசிக்க ஒப்பு கொடுத்துருக்கேன். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. நான் சொல்றேன், 2013 இந்த வருஷத்தை காட்டில் நீங்க அவரை நேசிப்பீர்கள் என்றால் 2013 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்கள் பேரில் கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமை கணக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கானவைகள் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த வார்த்தை பிரகாரம் கர்த்தர் உங்களை வெளியிடுவார். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் வந்து நோக்கத்தை நீ நிறைவேற்றினீங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சிறியரில் ஒருவரை அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் அப்பா. ஆண்டவரே, நீர் தான்ப்பா எல்லா கிரியை செய்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கலங்கி தவிக்கும் போது ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து கண்ணீரை தொடத்தீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே திக்கற்று அலைந்து ஆண்டவரே திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த எங்களுக்கு ஆண்டவரே ஒளியாய் வந்தீரே அப்பா. ஆண்டவரே, ஜீவ ஒளியாய் வந்தீரே. பாவ இருளில் இருந்து ஜீவ ஒளிக்கு நேரம் வழி நடத்தினீரே. நமக்கு நன்றி அப்பா. அநேக மனுஷர்களால் ஏமாற்றப்பட்டு அநேகருடைய ஆண்டவரே காரியங்களால ஆண்டவரை ஏமாற்றப்பட்டு நிலையற்றவர்களாய் அலைந்து இருந்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்தீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை கூட்டி சேர்த்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்துல சாட்சி இடுகிற பிதா வார்த்தை பரிசுத்தாவியோடு கூட நம்மளை கூட்டி சேர்த்தபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அவருடைய பிதா வார்த்தை பரிசுத்தாவின் சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒருவர் இல்ல, 3 பேர் ஒன்னா இருக்காங்க. ஒரே தேவன் தான் 3 இருக்கிறாரு, 3 ஒன்னா இருக்காரு. கண்பானவர்களை அவர் முத்தரித்து இருக்கிறார். யார் இல்லைனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாள்ல ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் காரியத்துக்கு கொடுத்து ஏவன எல்லாருடைய இருதயங்களையும் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர்களை கர்த்தர் பெருக பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர். காரணமான ஒவ்வொருவரையும் இங்க கூடி வந்திருக்கிற எல்லா காரியத்திற்கும் காரணமான ஒவ்வொருவரையும் பேர்வராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த ஜெபிக்கிற வேளையிலே அவருடைய வாசல் கதவுகளை ஆண்டவரே உடைய அற்புத கதவுகள் உடைய அற்புத கதவுகளை திறப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா காரியங்களும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எனது முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.